வலினா இந்த உலகத்துல மனுஷனுக்கு மட்டும்தானா? ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள 3 நாளா சாப்பாடு இல்ல, தண்ணி கூட குடிக்க முடியல, கால் ஃபுல்லா வீங்கி சீழ் புடிச்சு புழு வச்சு ரத்தம் சொட்ட சொட்ட தாங்கிக்கவே முடியாத வலியோட மரத்துல சாஞ்சி கண்ணை சுருக்கி மூச்சு விட கூட சக்தி இல்லாம ஒரு யானை நின்னுட்டு இருந்துச்சான். காரணம் வேற யாரு? நம்ம தான். குடிச்ச பீர் பாட்டில யாருக்கு என்ன நமக்கு என்ன அப்படிங்கிற எண்ணத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம ரோட்லயும் ஃபாரஸ்ட்லயும் பாட்டில தூக்கி வீசிட்டு போறோம். மணல் மூட்டை மாதிரி இருக்கிற அந்த காலுக்குள்ள ஈஸியா அந்த பாட்டில் துண்டு உள்ள போய் செப்டிக் ஆகி போனை டச் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமா உயிரே போயிடும். சின்ன முள்ளு குத்துனா கூட அம்மானு கத்துற நம்ம உடம்பு ஃபுல்லா வலிய தாங்கிட்டு கத்தாம கதறாம அமைதியா சாகுதுங்க இந்த யானை கூட்டம். இந்த மாதிரி தான் அந்த பீர் பாட்டில் காலில் குத்தி 7 நாளா தவிச்சு போய் ஒரு ஓரமா உக்காந்துருந்துச்சு அந்த யானை. நம்ம எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம்னா ஹாஸ்பிட்டல் இருக்கு, டாக்டர் இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க. ஆனா இந்த யானைங்களுக்கு ஒரே ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த மேட்டரை கேள்விப்பட்ட உடனே பெயரை இந்த மழை காட்டுல ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸை கூட்டிட்டு மலை புதர் எல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணாரு. கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போக போக ஸ்மெல் வச்சு யானைகள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு. அங்க அந்த அடிப்பட்ட அந்த ஒரு யானை மட்டும் இல்ல, ஒரு கூட்டமே இருந்துச்சு. அவங்கள பார்த்ததுமே அந்த யானைகள் எல்லாம் நம்மளுக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சுன்னு நினைச்சு சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சுங்க. கூட வந்த எல்லாரையும் அங்கேயே நிக்க சொல்லிட்டு அவர் மட்டும் தனியா போனாரு. ஆப்போசிட்ல யானைகளுக்கு முன்னாடி போய் நின்னாரு. யானைகள் இவரை பார்த்துச்சு, இவரும் யானைகளை பார்த்தாரு. கொஞ்ச நேரத்துல அந்த இடமே ரொம்ப சைலண்டா ஆயிடுச்சு. அப்போதான் அந்த யானைகளுக்கு ஒண்ணு புரிஞ்சுதான், இவன் நம்மளுக்கு எதிரி இல்ல, நம்மளை காப்பாத்த தான் வந்திருக்கான். உடனே அவரு தன்னோட டீமை அங்க வர சொன்னாரு. அந்த அடிப்பட்ட யானை மட்டும் தனியா உட்கார்ந்து இருந்துச்சு. மயக்க ஊசி போட்டு தூங்க வச்சு அந்த காலுக்குள்ள இருந்த அந்த பீர் பாட்டில எடுக்கும் போது ஃபுல்லா ரத்தம் சீழு புழுவுமா கொட்டுச்சு. கையாலேயே அதை ஃபுல்லா தொடச்சி மருந்து போட்டு மஞ்சள்லாம் வச்சு கட்டு போட்டு ஒரு வழியா வைத்தியத்தை முடிச்சாரு. அங்கிருந்த மொத்த யானைகளையும் அவரை சுத்தி வந்து துதிக்கைய மேலையும் கீழையும் தூக்கி நன்றி சொல்லிச்சான். இந்த மாதிரி நூத்துக்கணக்கான யானைகளோட மறு வாழ்க்கைக்கு காரணம் நாம வாழற இந்த உலக சுகத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு யானைகளுக்காகவே வாழ்ந்த ஒரு மனுஷன் தான் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. அந்த மாதிரி காட்டுல சாகிற பல யானைகள் வயசாகி போய் சாகல, நாம போடுற இந்த மாதிரியான பீர் பாட்டிலால தான். சோ ப்ளீஸ் குடிச்சிட்டு பாட்டில இப்படி வீசாதீங்க.